Hello friends, welcome to Shri Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ராகி கார பணியாரம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். கேழ்வரகு மாவு வச்சு நல்ல டேஸ்டா மேலே கொஞ்சம் கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி கார பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கங்க. இது கூடவே இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கங்க. இது வறுத்த ரவை, வறுக்காத ரவையா இருந்தா ஒரு 3 நிமிஷத்துக்கு லேசா வறுத்து அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், நல்ல புளிச்ச தயிரா சேர்த்துக்கங்க. அப்பதான் நமக்கு பணியாரம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மாவுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு கரைச்சு எடுத்துக்கங்க. தேவைப்பட்டா ரவை ஊறினதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாவுல 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாயை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொடியாய் நறுக்கிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய கேரட், கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. ரவை நல்லா ஊறி வந்தால் பணியாரம் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு உடனே செய்யணும்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்து செஞ்சு பாருங்கள், அப்பவும் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பணியார சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக குழி பணியார சட்டியில் சேர்த்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு பக்கம் லேசாக செவந்து வந்ததுக்கு அப்புறமா நாம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டு வேக விடுங்க. தேவைப்பட்டால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இந்த பக்கமும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு வேக விட்டு நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கங்க. சுட சுட இந்த ராகி கார பணியாரத்து கூட தக்காளி சட்னி, கார சட்னி அப்படின்னு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.